8 வயது முதல் நான் வாசகன் என்னும் 84 வயது நல்லி இன்று 84க்கும் அதிகமான நூல்களின் ஆசிரியர். இயல், இசை, நாடகம், நாட்டியம் என எண்ணற்ற நிகழ்ச்சிகளுக்கு சபாக்களுக்கு சபாநாயகராக புரவலராக ஆதரிக்கும் இந்த பட்டுலக மன்னருக்கு பாராட்டு விழா. 2025ஆம் ஆண்டுக்கான பத்மபூஷன் விருதினை மத்திய அரசு தொழிலதிபர் திரு நல்லி குப்புசாமிக்கு வழங்கிய மகிழ்வு மிகு தருணத்தை கண்டுகளித்தவர்கள் நெகிழ்ந்து மகிழம்பூ வாசத்தோடு நடத்திய பாராட்டு விழா. விழாவின் துவக்கமாக நம் இந்திய இராணுவத்தின் வலிமையையும் மன உறுதியையும் நிரூபிக்கும் உச்சமிகு வீரம் தாங்கிய அச்சமின்றி எல்லை தாண்டிய ஆபரேஷன் சிந்தூர் வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இலக்கிய பணியோடு சேவையும் என்றும் எம் சேவை என்னும் NCM பேனாக்கள் பேரவை நிறுவனர் NC மோகன்தாஸ் அவர்களும் வண்ணமிகு விழாக்களை எண்ணப்பட வைக்கும் வண்ணப்பட யோகா அவர்களும் இணைந்து வரவேற்புரையாற்றினர். நல்லி செட்டியார் அவங்க பத்மபூஷன் வாங்கினப்ப அவங்க டெல்லியில் அன்னைக்கே எனக்கு எல்லாத்துக்கும் தோல் கொடுக்குற அண்ணன் யோகானந்த் அவர்கள் டெல்லி போயிருந்தாங்க. அன்றைக்கே அவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தேன். இங்கே எல்லோரும் கேட்டாங்க, ஐயா தேதி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு. கொடுக்கலன்னா விட்டுருவோமா என்ன ஐயாவை? அந்த அளவுக்குலாம் அவங்க கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அவங்களோட அன்பு கரிசனம் அதெல்லாம் எங்கேயோ இருக்குது. அதெல்லாம் ஒரு அழைப்பீதலுக்கு நேரில் கொண்டாந்து கொடுக்கணுங்கிறவங்க. ஒரு இப்போ சொல்லணும், ஒரு இறையன்பு எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். அவருக்கு நீங்கள் சார் எப்போ வெளியூரில் இருந்தார், எப்போ வரீங்க, நான் இன்விடேஷன் கொடுக்குன்னு சொன்னப்போ, எதுக்கு அதெல்லாம் அலையிறீங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்னார். அந்த மாதிரி மனிதர் ஐயாவும். அது மூலமாக அதாவது பத்மஸ்ரீ விருது ஐயாவுக்கு கிடைச்சப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, 100 அமைப்புக்கு மேலே அவருக்கு பாராட்டு பண்ணாங்க இங்கேருந்து. அதாவது அவருக்கு டெய்லி ஒரு பாராட்டு, டெய்லி எனக்கு ஃபோட்டோ எடுக்கிற வேலை தான். நெசவுத்துறையில் பத்மபூஷன் விருது பெற்ற முதல் இந்தியன் என்ற பெருமை மனதில் இழையோட பாராட்டு பா நெய்து பண்பணி மாலை சூட்டி பட்டாடை அணிவித்து மகிழ்கின்றனர் நிகழ்ச்சியின் அமைப்பாளர்கள். பசிபிக்கும் அண்டார்டிகாவும் தம் அலைக்கரங்களால் கரபொலி எழுப்பி மகிழும் தியாக பிரம்மத்தை போற்றும் பிரம்மாண்ட அமெரிக்க கிளீவ்லேண்ட் தியாகராஜ ஆராதனை விழாவின் நிறுவனர் திரு VV சுந்தரம் அவர்கள் தலைமை வகித்து நல்லியின் வணிக வெற்றிக்கு காரணம் நேர்மை, தரம், நியாயமான விலை என்று ஆற்றிய சிறப்புரையின் ஒரு பகுதி. எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். பத்மபூஷன் அவார்டு கிடைத்த நல்லி செட்டியார் அவர்களுக்கு அதனுடைய கீழே போட்டிருந்தாங்க வர்த்தகத்துறையில் ஜவுளியில், அதாவது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் பண்ணதுக்காக இந்த பத்மபூஷன் கொடுக்குறோம்னு சொல்லி அவர் பன்முகத்தார். இந்த ஒரு இதில் பத்மபூஷன் அவருக்கு நம்முடைய இந்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. அப்படி என்ன அவர் சாதிச்சிருக்காருன்னு பார்த்தானாக்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா 12 வயசில் அவருடைய தந்தை காலமாகிவிட்டார். ஒரு 200 சதுர அடியில் ஒரு சின்ன ஒரு இடம் டி-நகரில். ஒரு வருஷத்துக்கு 5 லட்சத்துலேருந்து ஒரு 10 லட்சம் ரூபா வரைக்கும் வருமானம், அவ்வளோதான் இப்போ உண்டு. இன்னும் யோசித்து பார்க்கணும். அவர் சொல்லுவார் அடிக்கடி, அந்த காலத்தில் ஒரு 9 கஜ புடவை வாங்குறதுனா ஒரு 18 ரூபாய் ஆகும் சில்க்கு. இதில் 6 கஜனாக்கே 12 ரூபா அப்படின்னு சொல்லி. ஸோ இது இருந்தது. ஆனால் வருமானம்னு பார்த்தானக்கே ரொம்ப சின்ன வருமானம். அதை இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்தில்
1500 கோடியாக பெருக்கி இருக்கிறார் அவர். 12 வயசில் வந்து தகப்பனார் போன உடனே ஸ்கூலை விட்டுட்டோ கடையில் வந்து இது பண்ணிட்டோ 18 வயசான உடனே முழு நிர்வாகத்துறையும் எடுத்துக்கொண்டு இந்த இதை அடுத்த வருஷத்துலேயே அது டபுள் ஆக்கியிருக்கார். ஓகே, அதுக்கடுப்பால் திருப்பி டபுள் ஆகிருக்கு. அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு 1500 கோடிக்கு ஒரு வர்த்தகம் வந்திருக்கு. இது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் எப்படி நீங்கள் பார்த்தாலும் சரி. இதில் வந்து இன்னும் பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னாக்கா, இந்த வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார், முதல்ல ஒன்று வந்து நேர்மை, ரெண்டாவது தரம், மூன்றாவது நியாயமான விலை. இந்த 3 தான். சென்னை நகரை பொறுத்தவரையில் நல்லி என்ற பெயருக்கு கலை, கலாச்சாரம், இலக்கியம், நல் மரபுகள் என்பதுதான் பொருள் என்று வாழ்த்துரை வழங்கிய செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவன துணைத் தலைவர் மருத்துவர் சுதா சேஷையன் அவர்கள் மேலும் பேசியதாவது: அனைவருக்கும் அன்பு வணக்கம். சென்னை நகரை பொறுத்தவரையில் நல்லி என்கிற பெயருக்கு கலை, கலாச்சாரம், இலக்கியம், நல் மரபுகள் என்பதுதான் பொருள். ஆங்கிலத்தில் சினோனிமஸ் என்பார்கள். ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்று தன்னாலேயே புரிந்துவிடும். அந்த வகையில் பல துறைகள் சென்னை மாநகரில் வளர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நல்லி ஐயா அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கிடைத்திருக்கிறது என்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி, பெருமை மாத்திரமல்ல. ஐயா, இன்னும் 2 விருதுகள் இதற்கு மேலாக இருக்கின்றன. அவையும் கூட உங்களுக்கு கூடிய விரைவிலேயே கிட்ட வேண்டும். நாங்களெல்லாம் வந்து இதே போல மகிழ வேண்டும் என்று நெஞ்சார பிரார்த்திக்கிறேன். நல்லி ஐயா பற்றி பல விஷயங்களை இங்கே பல பேரும் பகிர்ந்து கொண்டார்கள். என்னை பொறுத்தவரையில் ஓரிரு தன்மைகள், அவரிடத்திலே நான் பார்க்கக்கூடிய தன்மைகளை இங்கே குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன். ஒன்று, எல்லோருக்கும் அணுக்கமானவர். மிக எளிதாக அவரை அணுகிவிட முடியும், அவரை பார்த்துவிட முடியும், அவரிடத்தில் பேசிவிட முடியும். வணிகத்துறையை பொறுத்தவரையில் நல்லி ஐயா என்றால் ஒரு பெரிய பெயர், எங்கேயோ மேலே பெடஸ்டலில் இருக்கிற ஒரு பெயர். ஆனால் யாராக இருந்தாலும் அவரிடத்தில் எளிதாக அணுக முடியும் என்பது அவர்களுடைய மிகப்பெரிய தன்மை. நான் கல்வித்துறையிலேயும் மேலாண்மை, மருத்துவ மேலாண்மை துறையிலேயும் பலகாலம் பணிபுரிந்தவள். எங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் உண்டு. எந்த கூட்டத்திற்கு போகிறோம் என்றாலும் அது நிர்வாக கூட்டமாக இருந்தால் கூட அதை பற்றி துல்லியமாக தெரிந்து கொண்டு 360 டிகிரி அதை பற்றி புரிந்து கொண்டுதான் போக வேண்டும் என்று ஒரு அடிப்படை பாடம். அதை நான் என்னுடைய துறையில் பணியாற்றுவர்களிடத்தில் அதிகமாக பார்த்ததில்லை. ஆனால் நல்லி ஐயா அவர்களிடத்தில் பார்த்திருக்கிறேன். எந்த கூட்டத்திற்கு வந்தாலும் அந்த கூட்டத்தை பற்றி, அந்த கூட்டத்தை நடத்துபவர்களை பற்றி, அதன் பொருண்மையை பற்றி மிக துல்லியமாக, அவருடைய பட்டின் துல்லியம் எப்படியோ அந்த பட்டு கத்தரித்தார் போன்ற துல்லியத்தோடு, அந்த தயாரிப்போடு அவர்கள் வருவார்கள். இதையெல்லாம் விட எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்திய ஒன்று அவருடைய ஹிஸ்டாரிக்கல் நாலேஜ். சென்னை நகரை பற்றி கேட்டு பாருங்கள். சென்னை நகரின் வரலாறு முழுவதும் அவருடைய கை விரல் நுனிகளில் இருக்கும். ஒரு வணிக விற்பனர், இலக்கியத்தில் ஆர்வம் இருக்கலாம், ஆனால் சரித்திரத்தில் இவ்வளவு ஆர்வம் மாத்திரமில்லை, இவ்வளவு வித்தகமா என்று ஆச்சரியப்பட வைக்கும். 100 ஆண்டு காலம் வாழ்க என்றெல்லாம் எல்லோரும் வாழ்த்தினார்கள். கொஞ்சம் பெரியாழ்வாரை கடன் வாங்கி கொண்டு வாழ்த்தலாம் என்று நினைக்கிறேன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000. ஐயா, நீங்கள் வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து விழாவை தானும் இணைந்து நடத்திய தபம்ஸ் குழு நிறுவனர் பா. மேகநாதன் வாழ்த்துரை வழங்கினார். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு நல்லி சாரை பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு சில காரணங்கள் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜவுளி கடையில் ஆண்களுக்கு 50,000 வரைக்கும் வேட்டி வச்சுருக்கிற ஒரே கடை ஒரு கடை தான். ஏன்னா ஆண்களுக்கு மரியாதையே கிடையாது. 100 ரூபா 200 ரூபாய்க்கு வேட்டி வாங்கி கொடுத்து கையில் வாங்கி கொடுத்துட்டு விட்டுருவாங்க.
என்னோடய அப்பா பிறந்த ஊர் நல்லி, கோயில்பட்டி பக்கத்தில், அது ஒரு காரணம். இன்னொன்று அவரோட சர்வீஸ், கலைக்கும் ஹியூமானிட்டிக்கும் அவர் பண்ணுற சர்வீஸ், அவரோட எளிமையான எழுத்து நடை, அவரோட புக்ஸ் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன், ரொம்ப அருமையாக எழுதுறீங்க. பங்க்சுவாலிட்டி, எளிமை மற்றும் நேர்மை. 2020 கரோனா டைமில் ஐயா வந்து நான் ஆன்லைனில் ஒரு இன்டர்வியூ பண்ணேன். அது ஒரு ஓப்பன் புக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, ஒருத்தர் சந்தை மூலமாக அவங்களை ஒரு இன்டர்வியூ பண்ணோம். ஒரு ஓப்பன் புக் மாதிரி என்ன கேள்வி கேட்டாலும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உள்ளேருந்து பதில் சொன்னாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் மேடையில் வந்திருக்க கூட்டத்தை பார்த்தீங்கன்னா, இந்த மேடையில் இருக்கிறதோட கூட்டத்தோட ஐக்கிய டோட்டல் போட்டாலும் 1,00,000 வரும்னு நினைக்கிறேன். இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சார், ஜேபி சார், லேனா சார், சுந்தரம் சார், பாக்யராஜ் சார், சுதாம்மா, சித்ரா சார், பஞ்சாபேஷன் சார், பத்மினி அம்மா, முன்னாடி உமா பாரதியார், முத்துலிங்கம் சார், பாலசாண்டில்யன், எங்கள் ஃபைனான்ஸ் அட்வைசர் கோவிந்தராஜன், என் பார்ட்னர் பிரபாகர். வெளியே போய் பார்த்தா ஒரு ஸ்டார் கூட மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லா ஸ்டாரும் இங்கே வந்து உட்காந்துருக்குறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா மேலே இருக்கிற ஒரு அன்பு. நாங்கள் எல்லாருமே வந்து அந்த ஒரு கோணத்தில் வந்து இங்கே சேர்ந்துருக்குறோம். ஸோ நாங்கள் எல்லாருமே உங்களை ரொம்ப லவ் பண்ணுறோம் சார். நீங்கள் இன்றிலிருந்து இன்னும் 100 ஆண்டுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். பாராட்டு மடல் ஒன்றை வாசித்து வழங்கினார் சென்னை சாய் சங்கரா மேட்ரிமோனியல் நிறுவனர் முனைவர் என் பஞ்சாபகேசன். இயல் இசை நாடகம் என்ற தமிழின் 3 பகுதிகளுக்கும் எத்தனையோ பல ஆண்டுகளாக தன்னுடைய உடல், பொருள், ஆவியாக சேவை செய்து வரும் திரு நல்லி அவர்களுக்கு இந்த அருமையான விருது வழங்கப்படுவது நம் எல்லோருக்கும் ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. நல்லி என்றாலே நம்முடைய மனதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அவர் பேரை கேட்டவுடனே ஒரு மகிழ்ச்சி கிட்டுகின்றது. ஸோ இப்பொழுது அவர் மீது ஒரு இனியதோர் வாழ்த்து மடல் உங்கள் சார்பாக இது அளிக்கப்படுகின்றது. அன்பின் அடித்தளமாம் நல்லி, அன்பின் அடித்தளமாம் நல்லி, ஆற்றல்களின் ஆளுமையாம் நல்லி, இனிமையான இயல்பினராம் நல்லி, ஈகைதனில் ஈடற்ற நல்லி, இனிமையான இயல்பினராம் நல்லி, ஈகைதனில் ஈடற்ற நல்லி, உழைப்பினால் உயர்ந்திட்ட நல்லி, ஊர்போற்றும் உத்தமராம் நல்லி, உழைப்பினால் உயர்ந்திட்ட நல்லி, ஊர்போற்றும் உத்தமராம் நல்லி, எளிமைக்கு எடுத்துக்காட்டாம் நல்லி, ஏற்றமிகு மணிகராம் நல்லி, எளிமைக்கு எடுத்துக்காட்டாம் நல்லி, ஏற்றமிகு எடுத்துக்காட்டாம் நல்லி, ஒழுக்கத்தின் உறைவிடமாம் நல்லி, ஓங்கு புகழ் பெற்றவராம் நல்லி, ஒழுக்கத்தின் உறைவிடமாம் நல்லி, ஓங்கு புகழ் பெற்றவராம் நல்லி, ஆன்மீக ஆர்வலராம் நல்லி, மேடைக்கு மெருகூட்டும் நல்லி. சொல்ல வேண்டியதே இல்லை, அவர் பார்க்காத மேடையே கிடையாது. நல்லி வந்துட்டார்னா அந்த மேடை பார்த்திங்கன்னா அப்படி ஒரு உற்சாகம் கிடைக்கும். அதனால் மேடைக்கு மெருகூட்டும் நல்லி, எல்லாவற்றையும் விட நல்லவராம் வல்லவராம் நல்லி, பத்ம பூஷணாய் பரிணமிக்கும் நல்லி. நல்லி அவர்களின் சேவையும் புகழும் மென்மேலும் சிறக்க எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. சாவித்ரி ஃபவுண்டேஷன் நிறுவனர் ஆடிட்டர் ஜே பாலசுப்ரமணியன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். பத்மபூஷன் ஸ்ரீ நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களே மற்றும் உள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். ஒரு பள்ளிக்கூடத்தில் எல்லா பசங்களுக்கும் ஹெட்மாஸ்டர் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஹெட்மாஸ்டருக்கு சில பசங்களை தான் தெரியும். நல்ல மார்க் வாங்கின சில பேர் தான் தெரியும். எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி நல்லி செட்டியார் அவருக்கு எல்லாரையும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்ம எல்லாருக்கும் அவரை தெரியும். அந்த விஷயத்தில் எனக்கு நல்லி செட்டியார் தெரியுங்கிறத விட நல்லி செட்டியார் அவர்களுக்கு என்ன நல்லா தெரியுங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. எனக்கு வாழ்த்த வயதில்லை. அவர் நீண்ட நாள் திடகாரத்தோடு நன்றாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஒரு அரிய வாய்ப்பினை கொடுத்த மிஸ்டர் தாஸ் அவர்களுக்கு நன்றி பாராட்டி உங்களது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தான் உயரும் போது
அடுத்தவரின் துயரத்தையும் பார்த்து தொடர்ந்து அவர்களுக்கு உதவி செய்பவர்தான் பத்மபூஷன் நல்லி குப்புசாமி என்று தன் வாழ்த்துரையில் குறிப்பிட்டு பேசினார் நடிகர், இயக்குனர், பத்திரிகையாளர் கே. பாக்யராஜ் அவர்கள். மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய பத்மபூஷன் நல்லி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி தலைமை பொறுப்பேற்றுக்கொண்டு மேடையில் உட்காந்துருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முன்னால் இருக்கிறவங்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் எப்போது சாமி கும்பிடுவேன். சாமி கும்பிடும்போதெல்லாம் ஒரு கேள்வி என் மனசில் வந்துட்டு இருக்கும், கடவுள்கிட்ட கேட்குறது. என்னென்னா, இந்த மழை படைச்சது, மழை வருது மேகத்தில் இருந்துன்னா அது உபயோகமாக இருக்குது, பயிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காற்றுன்னா அது உயிருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே கரெக்டு, எல்லாமே பாசிட்டிவாக படைச்ச கடவுளை இந்த மனுஷ விஷயத்தில் விட்டு ஒரு தப்பு பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே மனசுக்குள்ளே கேட்டிருப்பேன். என்னென்னா, உழைச்சி சுயமாக நீ உழைச்சி புழைச்சாதான் ஜீரணம் ஆகும், இல்லைன்னா வயிற்றில் வாயில் போயிடும் அப்படின்னு படைச்சிருந்தா எவனா தப்பு பண்ணுவானா? யாரும் அடுத்தவனை ஏமாற்ற மாட்டான், யாரும் வேறு மாதிரி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட மாட்டான். உண்மையிலேயே கடவுளுங்கிறது பாவ புண்ணியம் இதெல்லாம் அப்படிங்கிறது அது கதையோ கற்பனையோ உண்மையோ அது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் எல்லாமே மண்ணில் இருக்குது. கடவுளும் இருக்குது, சொர்க்கம் இருக்குது, எல்லாமே மண்ணில் இருக்குது. 24 வயசு, ஆனால் டெய்லி இதே மாதிரி ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம், ஏதாவது ஒரு விழா எல்லாமே அட்டன் பண்ணிட்டுருக்காரு. ஆரோக்கியமாக போய் ஆரோக்கியமாக பேசிகிட்ருக்காரு. இது அவர் கொடுத்துருக்காரு. இதுதான் சொர்க்கங்கிறது. என்னென்னா, அவரை பார்க்கும்போது நமக்கு நம்பிக்கை வருது. அவர் மாதிரி இப்படி அடுத்தவங்களுக்கு உதவியாக இருந்து மனித நேயத்தோடு இருந்தோம்னா நமக்கு அந்த சொர்க்கம் கிடைக்குங்கிறது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஐயா அவர்களை இந்த இதில் பங்கெடுத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். காலத்தின் அருமை கருதி மிக சிறப்பாக செயல்படுபவர் நல்லி என்று வாழ்த்துரை வழங்கிய திரைப்பட இயக்குனர் SP முத்துராமன் பேசியதாவது: ஒரு மனித நேயமுள்ள ஒரு மனிதனுக்கு பாராட்டு விழா. அந்த பாராட்டு விழாவில் உற்சாகம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், கைத்தட்டல் இருக்கணும். இன்னும் நல்லிசாமி குப்புசாமி செட்டியார் நிறைய பணத்தை கொண்டு நம்ம மக்களுக்கு கொடுக்கணும், கொடுத்துக்கிட்டு இருக்கார். இந்த விழாவில் நான் பாராட்டுவதற்காக இல்லை, அவருக்கு வேண்டிய பாராட்டெல்லாம் வந்தாச்சு, இன்னும் வரப்போகுது. ஆனால் இந்த மாதிரி மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டான மனிதர் நல்லி குப்புசாமி செட்டியார், ரோல் மாடல். சிறுபானாற்றுப் படையின் வரிகளை குறிப்பிட்டும் கடையேழு வள்ளல்களின் வள்ளன்மையை சுட்டி வாழ்த்துரை வழங்கினார் ஊடகவியலாளர் கவிஞர் விஜயகிருஷ்ணன். பத்மபூஷன் நல்லி ஐயா அவர்களை வணங்கி கடையேழு வள்ளல்கள் நல்லியை பற்றி சொல்கின்ற போது, முட்டாது கொடுத்த முனை விலங்கு தடக்கை துளிமடை பொழிய வழிதுஞ்ச நெடுங்கோட்டு நளிமலை நாடன் நல்லி. நல்லி என்பவரால் தான் மழை பெய்கிறது என்று அந்த கடையேழு வள்ளல் நல்லியை பற்றி இருக்கிற குறிப்பு. அதனால தான் நான் இன்றைக்கி பேசியிருக்கேன். நல்லோர் ஒருவர் நல்லி ஒருவர் உடலில் கண்டிப்பாக பெய்யும் மழை. உதாரணத்தோட சிறுபானாற்றுப் படையினுடைய உதாரணத்தோடு சொன்ன செய்தி. இயல் இசை நாடக காவலராக விளங்கும் நல்லி அவர்களை வெகுவாக பாராட்டினார் இயக்குனர், நடிகர், பத்திரிகையாளர் சித்ரா லட்சுமணன். விழா நாயகர் நல்லி ஐயா அவர்களுக்கும் விழா மேடையிலும் அரங்கிலும் அமர்ந்திருக்கின்ற முக்கியமான பிரமுகர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான மாலை வணக்கங்கள். ஒரு விழா மேடைக்கு வரும்போது அந்த விழா எப்படிப்பட்ட விழா, யார் யார் கலந்துக்கிறாங்க, அந்த விழாவினுடைய தலைமை எப்படி, விழாவை யார் ஏற்பாடு செய்கிறார் என்பதை பற்றி முழுமையான நாலேஜோடு அந்த விழாவுக்கு போனோன்றது விதின்னு அதை எனக்கு தெரிஞ்சு எந்த விழாவில் பேசினாலும் அவ்வளோ அழகாக ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அப்படி முத்துக்கோத்தார் போல் பேசக்கூடிய ஒரு பெரிய திறமை வாய்க்கப்பட்டவராக இருக்கிறது நிஜமாகவே ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. நல்லி அவர்களுக்கு விழா அப்படின்னும்போது யார் இந்த விழாவுக்கு வர்றதில் தயக்கம் தெரிவிப்பாங்க, அவரை பாராட்டி பேச ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்றது தான் எல்லாருக்கும் இருக்கும். எழுத்தாளர், பத்திரிகையாளர் லீனா தமிழ்வாணன் வணிக மேலாண்மை என்பதுதான் விருதாளரின் வாழ்க்கை செய்தி என்றார். தொழில்துறையில் ஐயாவுடைய அக்கறையை நம்ம எல்லாருமே கற்றுக்கணும். இப்போ தானே நம்மளோட இருக்காங்க, கேஷுவலாக இருக்காங்கல்ல, எதுக்கு எடுத்தாலும் எழுந்து கும்பிட்றாங்கல்ல. காரில் ஏறி உட்காந்தா பிஸ்னஸ் தான், வேறு எதுவுமே பேச மாட்டாங்க. என்னாச்சு, கடையில் எவ்வளோ சேல்ஸ் ஆச்சு, என்னென்ன போயிருக்கு, என்னென்ன துணி நகர்ந்துருக்கு,
எத்தனை மணி எல்லாம் கல்லால் எவ்வளோ கட்டியிருக்கு எல்லாத்தையும் கார்லேயே முடிச்சுட்டு போய் எவ்வளவு வேலை இருந்தாலும் எவ்வளவு நிகழ்ச்சி இருந்தாலும் கடைக்கு போய் உட்காந்து கடைசியாக கணக்கு பார்க்காம வீட்டுக்கு போக மாட்டாங்க. படுக்க 11 மணி ஆகுது. விழாவில் ஏற்புரை வழங்கிய திரு நல்லி குப்புசாமி தன் உரையில் பேசியதாவது: வணக்கம். பேனாக்கள் பேரவை, தபம்ஸ் குரூப் மற்றும் உரத்த சிந்தனை ஆகிய 3 அமைப்புகள் சேர்ந்து எனக்கு இந்த பாராட்டு விழா நடத்தியிருக்கிறீர்கள். எல்லோருமே ஆத்மார்த்தமாக பேசியிருக்கிறார்கள். அது கேட்பதற்கு நெகிழ்ச்சியாக இருந்தது. இங்கே பேசிய எல்லோருமே மணிமணியானவர்கள். ஒவ்வொருவர் ஒவ்வொரு துறையில் பரிசுகளும் பட்டங்களும் விருதுகளும் பெற்றவர்கள். ஆகவே பாராட்டுக்குரியவர்களால் பாராட்டப்பட்டிருக்கிறேன் என்பது எனக்கு மிகப்பெரிய பெருமை. புகழ்பெற்ற இத்தனை நபர்கள் பெரும்பாலும் கலை இலக்கிய துறையினர் என்னை பாராட்டியிருக்கிறீர்கள். அதில் வெளிப்பட்ட உங்கள் அன்புக்கும் மதிப்பிற்கும் பாராட்டுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இந்த விழாவிற்காக இவ்வளவு பெரிய மனிதர்களை ஒருங்கிணைத்த எழுத்தாளர் என்.சி. மோகன்தாஸ் அவர்கள் குவைத்தில் பல காலம் பணியாற்றியிருந்தாலும் வேர்களை விட்டுவிடாமல் நம் மண்ணின் மைந்தருடன் தொடர்பில் இருந்து வருகிறார். அதனால்தான் இத்தனை பேரையும் இந்த அரங்கில் சேர்க்க முடிந்திருக்கிறது. இந்த விழாவிற்கு தலைமை தாங்கியுள்ள திரு வி.வி. சுந்தரம் அவர்கள் எப்படி மோகன்தாஸ் குவைத் நாட்டுக்கு தமிழ் கலாச்சார தூதுவராக பணியாற்றினாரோ அதே போல் சுந்தரம் அவர்கள் அமெரிக்காவிற்கான இந்திய கலாச்சார தூதுவர் என்ற பெருமை பெற்றுள்ளார். இளைஞர்களை அமெரிக்காவிற்கு அழைத்து சென்று அங்கே அவர்களுக்கு நிகழ்ச்சி அமைத்து கௌரவப்படுத்தி வருகிறார். இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்கள் என் திரைத்துறை நண்பர்கள் ஒருவர். ஏவிஎம் நிறுவனத்தின் ஆஸ்தான டைரக்டர். எஜமான விசுவாசம் என்ன என்பதை இவரிடமிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும். இவரது பாராட்டுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். டாக்டர் சுதா சேஷன் என் பெருமதிப்பிற்குரிய இலக்கியவாதி. இவர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தார். அப்போது அங்கே இருக்கும்போதே கம்பன் கழகம் அப்புறம் பல நிகழ்ச்சிகளுக்கு வருவார். நான் அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்துட்டு எப்படி இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவரும் வந்திருந்த வாழ்த்து பேசுகிறேன், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இவர் இலக்கிய ஆன்மீக சொற்பொழிவாளர். தான் சொல்வதில் மனம் தோய்ந்து ஈடுபட்டுள்ளவர். இப்போது சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் சென்னை வளாக இயக்குநராக இருக்கின்றார். இவருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடிகரும் இயக்குநருமான உயர் திரு பாக்யராஜ் அவர்கள் திரைக்கதை, வசனம், இயக்கம் ஆகிய 3 துறைகளிலும் தன் முத்திரையை பதித்துள்ளவர். இவரின் கதாபாத்திரங்கள் வாழ்க்கையின் நிஜங்கள். உயர் திரு சித்ரா லட்சுமணன் அவர்கள் திரைப்பட கலைஞர் என்பதை தவிர திரைப்பட தொழில்நுட்ப ஞானி என்னும் சொல்லலாம். திரைப்பட துறையில் பறந்து விரிந்த தொடர்பு உண்டு. இவர் ஒரு திரைப்பட தகவல் களஞ்சியம் என்று கூட சொல்லலாம். நண்பர் உயர் திரு லேனா தமிழ்வாணன் அவர்கள் எனது 2ஆம் தலைமுறை நண்பர். இவரது தகப்பனாரை நான் நன்கு அறிவேன். இவரும் இவரது சகோதரருடனும் நன்கு பழகி வருகிறேன். இந்த நட்பை பாராட்டி மகிழ்கின்றேன். ஜேபி என்று அறியப்படும் திரு ஜே பாலசுப்ரமணியன் அவர்கள் தொழில் வர்த்தக துறையிலும் பொது சேவையிலும் புகழ்பெற்றுள்ளார். நிறைய செய்கிறார். மனிதாபிமானி, தர்ம கைங்கரியம் செய்து வருபவர். அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னை உயர் திரு என் பஞ்சாபகேசன் அவர்களை இங்கே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். திரு என்.சி. மோகன்தாஸ், திரு பத்மினி பட்டாபிராமன், திரு தயாளன் மற்றும் மாளிகா அவர்களுக்கு நன்றி. இதில் முதல்ல ஆதிராமல்லின்னு போட்டிருந்தது. அப்புறம் கீத் மாலான்று அவங்க சொல்லும்போது மறந்துட்டாங்க. அந்த காலத்தில் ரேடியோ சிலோனில் ஹிந்தி இது போடும்போது செலக்டட் சாங்ஸ் போடுவாங்க. அது கீத் மாளிகா பினாக்காக என்னமோ போட்டாங்க. அதை ரொம்ப என் வயசு உள்ளவங்களுக்கு தான் தெரியும் அது. அதே நேரம் சமூகத்தில் எனக்கு ஒரு தனி அங்கீகாரம் வழங்கியுள்ள உங்களை போன்ற நண்பர்கள், வாடிக்கையாளர்கள், நெசவாளர்கள், ஊழியர்கள், கலைத்துறையினர், கலை இலக்கியத்துறையினர் அனைவருக்கும் இந்த விருதினை சமர்ப்பிக்கின்றேன். உங்கள் மகிழ்ச்சி என் மகிழ்ச்சி என்று சொல்லி இந்த அரங்கத்தில் உள்ள அனைவருக்கும் நன்றி சொல்லி என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.